வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஹைப்பர் லெங்க் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 4 பேரோட லைஃப்ல ஒரு கன் எப்படி சம்மந்தப்படுது அப்படின்ற மாதிரியான தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு கதை. இந்த 4 பேரோட லைஃபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பரத் ஒரு முன்னாள் ரவுடியா இருக்காரு. தன்னோட மனைவிக்கு ஒரு சர்ஜரிக்காக மிகப்பெரிய அமௌண்ட் அவருக்கு தேவைப்படுது. அதனால திருப்பி அந்த ரவுடிசத்துல இறங்கி ஒரு முக்கியமான டாஸ்க் ஒண்ணு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அது என்ன அப்படின்றது ஒரு தனி கதையா போகும். அதே மாதிரி இன்னொரு கதையில தலைவாசல் விஜய காட்டுறாங்க. இவர் ஒரு விதமான கேஸ்டிஸ்டா இருக்காரு. இவரோட பொண்ணு வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இவருக்கு வருது. அதை இவர் தடுத்து நிறுத்துறாரா இல்லையா அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகும். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா அபிராமியோட கதை. இவங்க ஒரு துப்புரவு தொழிலாளியா இருப்பாங்க. இவங்க தன்னோட மகளா இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை அப்படின்னே சொல்லலாம். அவங்கள படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பெரிய அமௌண்ட் ஒண்ணு கடன் வாங்கியிருப்பாங்க. அதனால அவங்க என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்கன்றது ஒரு தனி பிளாட்டா போகும். லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அஞ்சலி நாயரோட கதை. இவங்க ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி புதுசா குடுத்தனம் போறாங்க. அந்த வீட்டுல இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது, என்ன மாதிரியான டார்ச்சர்கள் நடக்குது அப்படின்றதுதான் 4வது கதை. இந்த 4 பேரோட கதையிலுமே அந்த கன் எப்படி உள்ள வருது அண்ட் என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாக்குது அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்க லைஃப் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஜேர்னி ஆஃப் அ கன் அப்படின்றத டுவர்ட்ஸ் எண்ட் சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. எப்படி ஒருத்தர் கையிலும் கிடைச்சது அப்படின்றது அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தரும் அந்த கன்னை யூஸ் பண்ற விதம், அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றதையுமே ரொம்ப ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. ஆல்சோ ஒரு கதையிலுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பரத்தோட கதையா இருக்கட்டும், அதே மாதிரி தலைவாசல் விஜயோட கதையா இருக்கட்டும், இந்த 2 கதையிலுமே அந்த ட்விஸ்ட் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் அரௌண்ட் 2 hours முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துல அந்த ஜேர்னியை காட்டின விதம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதாவது ஒரு கதையை இவங்க காட்டிட்டே வருவாங்க. அந்த கதையில முக்கியமான பாயிண்ட் வரும்போது டக்குன்னு வேற கதைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் திருப்பி இந்த கதையில வருவாங்க. சோ அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றதே மறந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி எமோஷனலா சில விஷயங்களை ட்ரிகர் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்டு எமோஷன்ஸா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு தோணுச்சு. உதாரணத்துக்கு அபிராமியோட கதையில இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அப்படின்றது எல்லாமே ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலான எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரைக்குமே இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்றதும் இருந்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான அட்டம். பட் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இன்னுமே சூப்பர் படமா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வசனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.